விஜய் என்னம்மா என்ன செய்யற? நான் சும்மா செடியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சிரட்டை ரொம்ப இருக்கு. சரி. இது குப்பையில தான் போட போறேன். எதுவும் செய்ய போறியா? எதுக்குமா குப்பையில் போடுறீங்க? நான் இதை வச்சு நிறையா பண்ணியிருக்கேன்ல, ஏதாவது பண்ணுவேல. இவ்வளோ சிரட்டைனா கீழேனா போடாதீங்க, ஏதாவது பண்ணுறேன். பண்ணு, எதுனாலும் பண்ணு. சரிம்மா. வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து மொபைல் ஸ்டாண்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து ஒரு சிரட்டையை யூஸ் பண்ணி ஒரு மொபைல் ஸ்டாண்ட் சூப்பராக வந்து பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். இது ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் ஸ்டாண்ட் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரட்டை தான் தேவை. தொட்டாங்குச்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒன்று வந்து சேஃப் வந்து கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எப்படினாலும் எடுத்துக்கலாம். அது போக வந்து கீழே வந்து நல்லா தேய்ச்சிக்கணும். உப்புத்தாளை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போனா அதை வந்து நல்லா சமமாக இருக்கும். நீங்கள் தரையில் கூட நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம், சமமாக உள்ள சிமெண்ட் தரையில் கூட. இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு மார்க் வந்து பண்ண போகிறேன். மொபைல் ஸ்டாண்டுக்கு வந்து வைக்கணும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த மார்க் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடு மாதிரி வந்து இருக்கணும் நடுவில். அப்போனா தான் வந்து மொபைல் வந்து கரெக்டாக வந்து அந்த இதில் வந்து நிற்கும். இதுதான் இதில் வந்து முக்கியமாக தேவை. பாருங்கள், நான் வந்து சேஃப் வரைஞ்சிட்டேன். கொஞ்சம் மட்டும் மேடு மாதிரி வந்து வச்சு வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா. இதை வந்து வெட்ட போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இதை எப்படி வெட்ட போகிறோம்னா, நம்ம ஆக்சால் பிளேடை யூஸ் பண்ணி தான் நம்ம வெட்ட போகிறோம். அதுதான் சிம்பிளாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக வந்து ஆக்சால் பிளேடை யூஸ் பண்ணி வெட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வெட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கையையும் வெட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் மேலே வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி வெட்டிட்டேன். அதுக்கடுத்து சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சைடு வந்து வெட்டிக்கலாம். சைடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சாய்வலாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். அப்படின்னா தான் மொபைலை வந்து சாஞ்சு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஓரளவு வந்து வெட்டிட்டேன். அதுக்கடுத்து இதுக்கு இந்த சேஃப்லேயே நீங்கள் வந்து மேலே இன்னும் கொஞ்சம் மெதுவாக வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி வந்துடும். இவ்வளோதான், நம்ம மொபைல் ஸ்டாண்டு வந்து முக்கால்வாசி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி மேலே வந்து அந்த இடம் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கணும். அதுதான் இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து இதில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நான் மொபைல் எடுத்து இந்த மாதிரி வைக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக நிற்கிது. ஆனால் வந்து மொபைல் வந்து இன்னும் கொஞ்சம் சாஞ்சு இருக்கணும். அப்படின்னா தான் வந்து ஸ்டெடியாக நிற்கும். பாருங்கள், இப்போ வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேராக நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் மேலே வந்து வெட்ட போகிறேன். அப்படி வெட்டிட்டோம் அப்படின்னா மொபைல் லைட்டாக சாஞ்சிருக்கும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மொபைல் ஸ்டாண்ட். ஸோ அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து வெட்டிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அளவு பண்ணி வெட்டிட்டு அடுத்து வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் அதனால தான் செக் பண்ணி காமிச்சேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்து பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து சாஞ்சி இருக்குது. இந்த லெவலுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மொபைல் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக இருக்கும், விழுகாது கீழே. இப்போ வந்து வச்சு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து சூப்பராக ஆயிடுச்சு. மொபைல் ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இதை வந்து கொஞ்சம் அழகுபடுத்தணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதே உப்புத்தாளை வச்சு அந்த சுற்றி நாராக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அழகான சேஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் நான் நல்லா சேண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துடுறேன். இந்த பாருங்கள், தேய்க்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒரு அழகாக வந்து ஒரு கலர் வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம 2 கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சேஃப் வந்துச்சுனாலே போதும், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், இல்லாட்டினா வார்னிஷ் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு லுக் வந்து அழகாக இருக்கும், கிளாசிக் லுக் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் நல்லா இந்த ஆயில் மட்டும் நான் நல்லா தடவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு வேஸ்ட்டான ஒரு தேங்காய் இதிலேருந்து தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து மொபைல் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள், மொபைல் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக நிற்கிது. இது கீழேயும் விழுகவே சான்சஸே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த grip வந்து அந்த மேடு மாதிரி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து விழுக சான்ஸே இருக்காது. இப்போ வந்து பாருங்கள், நேராக இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம், விழுகாது. நீங்கள் எந்த மாதிரி மொபைல், பெரிய மொபைலாக இருந்தால் கூட வச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து நீங்கள் உருவாக்கணும் தான். இதே மாதிரி நம்ம வந்து தேங்காய் இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.